இப்போ ஃபர்ஸ்ட் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இல்லையா? நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு சில இது வந்து தியரட்டிக்கல் பார்ட் தான் இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட்டிங்கு. சரிங்க. ம். சரி. ஃபர்ஸ்ட் இஆர்பினா என்ன? உங்களுக்கு ஆல்ரெடி நீங்க என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது அந்த அளவுக்கு. பட் சரி. சரி, இஆர்பி பத்தி பார்ப்போம் அப்போ. இஆர்பின்றது என்னன்னா, இப்போ ஒரு தமிழே எடுக்கலாம் தானே உங்களுக்கு? எடுக்கலாம் 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 ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே. அது வந்து என்னன்னா, ஒரு சிம்பிளா ஒரு டெஃபினிஷன் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஆர்பி வந்து ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இது. இப்போ நெறைய சரிங்க. சாஃப்ட்வேர் இருக்கு இப்போ இண்டஸ்ட்ரியில பார்த்தீங்கன்னா. எல்லா சாஃப்ட்வேரும் ம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ஒரு இதுக்காக ஒரு யூஸ்க்காக தான் அத யூஸ் பண்றாங்க. பட் இஆர்பின்றது ம் என்னன்னா, இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி ஓரியன்டட் பர்ப்பஸ்ல பார்த்தீங்கன்னா, இப்ப ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இருக்கும். எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஒண்ணா வந்து நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணிக்கலாம். அவங்களோட சரி. அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் இன்டகிரேட் பண்ணி, அவங்களுக்கு தேவையான நம்ம ஒரு சொல்யூஷன் வந்து குடுத்துடலாம். இதான் வந்து இஆர்பி. ஸோ டெஃபினிஷன் அப்படின்னு சரிங்க. பார்த்தீங்கன்னா, ஆர்கனைசேஷன் மேனேஜ்மென்ட் சிஸ்டம். ஓகே. ஓகே. ம் ஸோ இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனிஸோ, இல்ல வேற ஏதோ ஒரு கம்பெனிஸ் கூட பார்த்தீங்கன்னா, அவங்களோட ஒரு பிசினஸ வந்து நம்ம மேனேஜ் பண்றதுக்கு யூஸ் பண்ற ம் ஒரு சாஃப்ட்வேர் மூலமாவே நம்ம எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து நம்மளோட கண்ட்ரோலுக்கு வந்து கவர் கொண்டு பண்ணிடலாம். வரலாம். அதான் வந்து சரி. இஆர்பி. ஸோ இஆர்பிய ஓகே. பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இஆர்பின்றது இப்போ ஒரு கம்பெனில ஆல்ரெடி இஆர்பி யூஸ் பண்ணல அப்படின்னும்போது இம்ப்ளிமெண்டேஷன் போவாங்க. இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டெப்ஸ் இருக்கும். என்னன்னா, அ அவங்களோட ம் பிசினஸ் பர்ப்பஸ்க்கு ஏத்த மாரி நம்ம வந்து பிளானிங், ஆர்கனைசேஷன் இந்த மாரி ஒவ்வொரு ஸ்டெப்ஸ் இருக்கு இஆர்பிலயே பார்த்தீங்கன்னா. ம் ஸோ இது வந்து இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷனோட ஒரு ப்ராசஸ் சைக்கிள் இது ஆக்சுவலா. ஸோ ஓகே. பிளானிங் அண்ட் ஆர்கனைசேஷன் என்ன சிஸ்டம் வேணும் அவங்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து செலக்ட் பண்றது. என்னென்ன மாடியூல்ஸ் அவங்க யூஸ் பண்றாங்க அப்படின்றத ஃபுல்லா நம்ம அனலைஸ் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி ம் இன்ஸ்டலேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் டேட்டா மைக்ரேஷன் ஆல்ரெடி இப்போ ஒரு கம்பெனில வேற ஒரு இது யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. டேட்டா ம் மேனேஜ்மென்ட். சரிங்க. ஸோ அவங்களோட ம் இத வந்து நம்ம எஸ்ஏபிக்குள்ள கொண்டு வருவாங்க. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, டேட்டா மைக்ரேஷன் அப்படின்னு டேட்டா மைக்ரேட். சொல்லுவாங்க. டேட்டா மைக்ரேட் ஓகே. பண்ணிட்டு, அவங்களுக்கு தேவையான ஒரு என்ன சொல்றதுன்னா, இப்போ ட்ரெய்னிங் அதெல்லாமே நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ம் ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ ட்ரெய்னிங் குடுப்போம். அதேபோல வந்து நம்ம பண்ற ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு, வேலிடேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அவங்களோட இதுக்கு வந்து மூவ் பண்ணுவோம் நம்ம. ஒரு சாஃப்ட்வேர் வந்து ம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். பட் இது எல்லாமே ம் நம்ம வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். அந்த இம்ப்ளிமெண்டேஷன்ல பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து ஸ்டெப்ஸ் இருக்கும். நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு, நம்ம வந்து அவங்களுக்கு சப்போர்ட் குடுப்போம். கொஞ்சம் ஒரு ஸ்டார்ட்டிங்ல ஒரு 2 சரிங்க. இயர்ஸ், 3 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கோ ஆன் லைவ் சப்போர்ட் ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்பதான் ம் வந்து ம் ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, இல்ல ஏதோ ஒரு இஷ்யூஸ் அவங்களுக்கு வருது ப்ராக்டிக்கலா என்ன அப்படின்னு. இஷ்யூ வருதோ அதை பண்றது. ஆமா. அதுதான் வந்து கோ லைவ் சப்போர்ட். இதுதான் வந்து ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு சைக்கிள் இஆர்பி இம்ப்ளிமெண்டேஷனோட ஒரு சைக்கிள் ப்ராசஸ் இது. ஓகே. ஓகே. ஸோ ம் இஆர்பின்றது ஒரு ஒரு பிசினஸ் பர்ப்பஸ்க்கு எல்லா மேனேஜ்மெண்ட் அதாவது எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து இன்டகிரேட் பண்ணி வி கேன் கோ ஈஸிலி அதாவது ஒரு மோர் எஃபிஷியன்ட்டா வந்து ஒரு சொல்யூஷன் ப்ரொவைட் பண்ண முடியும் இந்த இஆர்பி சாஃப்ட்வேர் மூலமா. புரியுது. ஓகே. ஓகே. அதுக்கப்புறம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இஆர்பி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு பிசினஸ் ப்ராசஸ் கண்ட்ரோல். அதாவது இப்போ எல்லா எல்லா சைட்ல இருந்தும் ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். இப்போ மெட்டீரியல் மேனேஜ்மென்ட்ல ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கும். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ம் டிபார்ட்மெண்ட்டையும் நம்ம வந்து அந்த ப்ராசஸ் கண்ட்ரோலுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க இந்த இஆர்பி மூலமா. அதேபோல ஓகே. கன்சிஸ்டன்சியா இருக்கும். கன்சிஸ்டன்சின்னா என்னது? டேட்டா கன்சிஸ்டன்சி எந்த ஒரு இப்போ ஏதோ ஒரு கால்குலேஷன்ஸ்ல தப்பாகாது. அந்த மாரி ஒரு கரெக்ட்டான ஒரு கன்சிஸ்டன்ட்ல வந்து கொண்டு வந்துருவாங்க அவங்களோட சொல்யூஷன. ரியல் டைம் ஓகே. ஆப்பரேஷன்ஸ். ரியல் டைம்னா அதான் புரொடக்ஷன்ல இப்ப ஏதோ ஒரு இஷ்யூஸ் இருக்கு. இவங்க இங்க ம் உட்காந்துக்கிட்டே அத வந்து நம்ம வந்து சரி பண்ணிடலாம். அங்க போய் தான் பண்ணணும் அப்படின்ற ம் ஒரு இது இருக்காது. ஓகே. ஓகே. இன்டகிரேஷன் வந்து மெயினா பார்த்தீங்கன்னா, எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் இன்டகிரேட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே ஓப்பனா இருக்கும். ஸோ யார் வேணா ம் எந்த டீட்டெயில்ஸ் வேணாலும் தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு ஓப்பன் இதா இருக்கும். இந்த யூசர் சரி. ஃப்ரெண்ட்லியா இருக்கும்.
எம்எம்ல ஃபார் இருக்கவங்க எக்ஸாம்பிள் நீங்க சொல்ல வரும்போது எம்எம்ல இருக்கவங்க பிக்கோ இருக்கிறத பத்தி தெரிஞ்சுக்கலாம், பார்க்கலாம், பார்க்க முடியும். எல்லாமே அதான் சொல்றேன். தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொல்லணும்னா, இப்போ ஒரு ஒரு கம்பெனில இஆர்பி இல்லாம இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கம்பெனில சரி. ஏதோ ஒரு மேனுஃபேக்சர் பண்றாங்க. திடீர்னு ஒரு ம். கஸ்டமர் வந்து எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு கேக்குறாரு. எங்க கேட்பாரு? அவர் ம். வந்து ஸ்டோர்ஸ்ல கேட்பாரு. சேல்ஸ் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கேட்பாரு. பேசிப்போம். இல்லன்னா அந்த ஆ. என்ன சொல்றது? இந்த அதான் இந்த ரீட்டெயில்னு சொல்றாங்க இல்லையா? ரீட்டெயில் ஷோரூம்ல போய் அவர் ஆமாக்கா. கேக்குறாரு. எனக்கு வந்து இந்த சரி. மாரி ஒரு திங்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னோனே, இவங்க என்ன பண்ணுவாங்க, டைரக்ட்டா போயி புரொடக்ஷன் இவங்க செக் பண்ண முடியாது. என்னன்னா சேல்ஸ் ஆமா டீம் கிட்ட அவங்க. போய் கேட்பாங்க. இந்த மாரி இந்த ப்ராடக்ட் வந்து இவ்வளவு வேணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு. சேல்ஸ் டீமுக்கு ஆக்சுவலா ம். தெரியாது. புரொடக்ஷன்ல லைவ்ல இருக்கா? புரொடக்ஷன் பண்ணி இந்த ஆமா. மாரி ஸ்டாக் இருக்கா? அப்படின்னு தெரியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ம். புரொடக்ஷன் டீம் கிட்ட கான்டாக்ட் பண்ணி டீடைல்ஸ் வாங்குனா தான் ம். அவங்களுக்கு வந்து இப்போ வந்து ஸ்டாக் இருக்கா? இல்லையான்னு தெரியும். ஓகேவா? கரெக்ட். இன்கேஸ் இல்ல ம். அப்படின்னா, புரொடக்ஷன் டீம் கிட்ட அவங்க வந்து ரெய்ஸ் பண்ணுவாங்க. மேனுஃபேக்சர் பண்ணுங்க. இவ்வளோ டேட்டுக்குள்ள நாங்க குடுக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மெட்டீரியல் ம். மேனேஜ்மென்ட் கிட்ட ரா மெட்டீரியல்ஸ் வாங்கி புரொடக்ஷன் பண்ணி, ஓகே அப்படின்னு ம். வெளியில வந்த பிறகு தான் இவங்களுக்கு வந்து ஸ்டாக் வரும். இது வந்து ஒரு லென்த்தி ப்ராசஸ். இதுவே ம். இப்ப எஸ்ஏபிக்குள்ள நீங்க ம். வந்து இஆர்பி அதாவது எஸ்ஏபின்னு சொல்ல வரல. ஜஸ்ட் இஆர்பிய வந்து ம். இம்ப்ளிமெண்ட் பண்ணி ERP. வச்சிருக்காங்கன்னா, அந்த ம். ரீட்டெயில் ஷோரூம்ல உட்காந்துக்கிட்டே அவங்க வந்து வெரிஃபை பண்ணிடலாம். ஸ்டாக் இருக்கா? நம்மளால புரியுது. குடுக்க முடியுமா? குடுக்க முடியாதா? புரியுதா? ம். சோ இந்த வேலைய வந்து ம். குறைச்சிரும் புரியுது. நமக்கு. அதேபோல புரியுது. அந்த புரியுது. அந்த டைம் டைம் குறைக்கும். எல்லாத்தையுமே வந்து குறைச்சிரும். இவங்களுக்கு ஸ்டாக் இல்லன்னுனா, சார் எங்களுக்கு இவ்வளவு டைம் வேணும். உங்களுக்கு குடுக்க முடியும் ம். அப்பதான் அப்படின்ற மாரி அவங்க அன்னைக்கு ஆன் டு டேட் பாத்தீங்கன்னா, அவங்க ரிப்ளை பண்ணிடலாம். இதான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து சொல்லலாம். இஆர்பி ஏன் புரியுது. இஆர்பிக்கு புரியுது. போறாங்க எல்லாரும் அப்படின்னு. ம். புரியுது. சாரி. அதேபோல ஆட்டோமேஷன் ப்ராசஸ். ஆட்டோமேஷன் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு வெப்சைட் இருக்கு. ஒரு கம்பெனில வெப்சைட் மேனேஜ் பண்ணுவாங்க. ம். நம்ம எஸ்ஏபிக்குள்ள இப்ப ஏதோ ஒரு ஆர்எஃப்கி போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆர்எஃப்கி டீடைல்ஸ் வந்து சரி. வெப்சைட்டுக்கு போணும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. இந்த டீடைல்ஸ கொண்டு போய் நம்ம அங்க சரி. போட்டோம்னா, அவங்க அங்க பிட்டிங் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் ஒரு ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணலாம். ஓ! ஓகே, ஓகே, ஓகே. அதுதான் அந்த ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்ஏபியோட ஃபீச்சர்ஸ் இதுதான். சாரி இப்ப எஸ்ஏபி இல்ல, SAPலேருந்து இஆர்பியோட ஃபீச்சர்ஸ். வெளியில இருக்கிற வெப்சைட்டுக்கு நம்ம இத வந்து சிங்க் பண்ணலான்றீங்க இப்ப டேட்டாவ. என்னப்பா புரியல. இல்ல இப்ப SAPலேருந்து வெளியில ம். இருக்கிற ஒரு வெப்சைட்டுக்கு வந்துட்டு டேட்டா வந்து சிங்க் பண்ணலாம்னு சொல்றீங்களா? அங்கருந்து ஆமா. இதுல அந்த நம்ம மாரி எதா பண்ணோம்னா இருக்கு. அதுல தெரிஞ்சா போதும். அதுவும் ப்ராசஸ் டேட்டா ஹேண்ட்லிங் பண்ணுவாங்க. டேட்டா ஆட்டோமேஷன் இது ஆக்சுவலா. இங்க சில ஓகே, ஒர்க் ஓகே. பண்ணுவோம். நம்ம எஸ்ஏபிக்குள்ள பண்ணுவோம். அப்புறம் அங்க ம். இங்கேருந்து ஒரு ஃபைலா ரெடி பண்ணி நம்ம குடுப்போம். அந்த ஃபைல அங்கேருந்து புஷ் பண்ணுவோம். அங்க வந்து புல் பண்ணுவாங்க வெப்சைட்ல. வெப் ஓ! வெப் ஓகே, ஓகே. மேனேஜ்மென்ட் சைட்லருந்து அந்த டேட்டாவ புல் பண்ணி ம். அங்க போட்டுருவாங்க. அந்த மாரிலாம் இருக்கு. ஓகே, ஓகே. ம். ஸோ இதான் வந்து ஃபீச்சர்ஸ் ஆஃப் இஆர்பி. ம். ஓகே. ஸோ பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, அதான் அக்யூரசியா இருக்கும். ப்ரொடக்டிவிட்டி இன்கிரீஸ் ஆகும். ரிப்போர்ட்டிங் வந்து நெறைய ம். ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். சேப் அதாவது இஆர்பி மூலமா கஸ்டமைஸ் பண்ணலாம். ஒவ்வொரு ம். டிபார்ட்மெண்ட்டுக்கு நெறைய பார்த்தீங்கன்னா, இப்ப நான் பண்ற இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, அப்ளிகேஷன் மேனேஜ்மென்ட் ம். சிஸ்டம் சொல்லுவோம். ஏஎம்எஸ் ப்ராஜெக்ட் அது. அதுல பார்த்தீங்கன்னா, சரி. பயங்கர கஸ்டமைசேஷன் தான். ஏகப்பட்ட ப்ராசஸ் ம். இருக்கும். ஓ. இண்டஸ்ட்ரி ம். அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள நடக்கிறது எல்லாமே கஸ்டமைஸ் பண்ணி, அதுக்கு தேவையான நெறைய ரிப்போர்ட் ஒரு 2, 3 இயர்ஸா பார்த்தீங்கன்னா, ம். வெறும் எம்எஸ்லயே போகுது. அதாவது வெரி ஓ! கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட் சொல்யூஷன் தான் குடுத்துட்டு இருக்கோம் மோஸ்ட்டா பார்த்தீங்கன்னா. ஸோ இந்த மாரி ஓ! நெறைய ரிப்போர்ட்டிங் பண்ணலாம். அதேபோல அவங்களோட வேலைய வந்து குறைச்சிரும் இது. ரிப்போர்ட்லயே பார்த்தீங்கன்னா, அந்த ஆடிட் எல்லாமே அவங்க ரிப்போர்ட்லயே பார்த்துருவாங்க. ஆடிட் பண்றாங்க அப்டின்னா, புரியுது, புரியுது. ரிப்போர்ட்லயே அவங்களோட ம். டேட்டாஸ் அவங்களுக்கு கொஞ்சம் எல்லாமே ஈஸியா இருக்கும். கலெக்ட் பண்ணிடுவாங்க. ஆமா. அதேபோல ம். எஃபிஷியன்சிக்கான இதா இருக்கும். இன்கிரீஸ் ஆயிருக்கும். ம். ஸோ கொலாபரேஷன் ம். இருக்கும். அதேபோல ஒரு வெண்டர் கொலாபரேஷன் ஒரு வெண்டருக்கு போற ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து மேனேஜ் பண்ணலாம். கஸ்டமர் ம். ரிலேஷன்ஷிப். ஸோ இது எல்லாமே டோட்டல் விசிபிலிட்டியா இருக்கும். எல்லாமே டேட்டா விசிபிலிட்டியா இருக்கும். ம். யார் வேணா எத வேணா தெரிஞ்சுக்கலாம். புரியுது. ஸோ அத ஹைட் பண்ணி இருக்காது. அந்த மாரி. என்னன்னா நம்ம ஒவ்வொரு டிபார்ட்மென்ட்க்கு இருக்கவங்களுக்குன்னு ஒரு லிமிடேஷன்ஸ் தான் இருக்கும் ஆக்சஸ். ஸோ புரியுது. அதுக்கு வந்து நம்ம மீறி பார்க்க முடியாது. பட் மோஸ்ட் ஆஃப் த இது ம். வந்து நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ம். ம். ஸோ இதுதான் வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் இஆர்பி. ஓகேங்க. ஓகே. ம்.
ஸோ அப்புறம் ஜென்ரலா இப்போ சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் இப்போ கரண்டா வந்து சொல்லணும்னா இப்போ 20% தான் பாத்தீங்கன்னா அதர் இஆர்பிஸ் வந்து மோஸ்டா பாத்தீங்கன்னா இப்போ எஸ்ஏபிக்குள்ள வராங்க. 80% ஆஃப் இது வந்து கம்பெனிஸ் வந்து பாத்தீங்கன்னா எஸ்ஏபி நாடி போயிட்டு இருக்காங்க இப்போ. சரி சரி. ஓகே. ஸோ இதுல இவ்வளவுதான் இஆர்பி பத்தி இவ்வளவுதான் சொல்லணும். இதுக்கப்புறம் எங்க உங்களுக்கு கம்பெனில இப்ப எஸ்ஏபில தான் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியா இசிசியா ஆமா. எஸ்போர்ட்? இல்ல அந்த அளவுக்கு எனக்கு தெரியல. சாப்ல அக்கௌண்ட் வச்சிருந்தாங்க. நான் கம்ப்யூட்டர் ம் ஷாப். நான் அப்பதான் கேட்டேன், நீங்களும் சாப்ல தான் பண்றீங்களா அப்படின்னு. ஆமா, ம் சாப்ல தான் பண்றோம். உங்க பிஓ பிஆர் ம் எல்லாமே அப்படின்னாங்க. ஆனா ஓ இவங்க வந்து அவுட் சோர்ஸ் பண்றாங்க, மும்பைல இருந்து ஏதோ ஒரு கம்பெனில. ஓ சரி சரி சரி. ஆஹா. இங்க இவங்க யூஸ் நீங்க கரெக்டா சொல்லுவீங்களா? யூசர் எண்டா, ம் ம் எண்ட் ம் யூசர் சாரி, எண்ட் எண்ட் யூசர். யூசர் மட்டும் இவங்க பண்றாங்க. ஓகே ஓகே. மத்தபடி இவங்க ஒரு அவுட் சோர்ஸ் பண்றாங்க கம்பெனி. ஆ சரி சரி சரி. கன்சல்டன்ட் அதை வேற யாராவது பண்ணுவோம். அந்த மாதிரி பண்றாங்க. சரி. ஓகே. அதுக்கப்புறம் என்ன சொல்லணும்னா இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஹிஸ்டரிய பத்தி சொல்லணும், தெரியுமா உங்களுக்கு? ம். எதை பத்திக்கா? ஹிஸ்டரி, எஸ்ஏபியோட ஹிஸ்டரியில எஸ்ஏபியில கவர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வேற ஒரு ஏதாச்சும்? இந்த ஆரக்கல்லே ஐபிஎம்ல வேலை செஞ்சவங்க தானே இங்க வந்து ஆரம்பிச்சாங்க ஆமா, எல்லாமே பெங்களூர். தெரியுது அப்ப உங்களுக்கு. ஓரளவுக்கு நான் ஒரு 6 மாசமா நான் பார்த்துட்டே இருக்கேங்க. ஆ, ஆனா ஃபர்ஸ்ட் நம்ம சரி செல்ஃப் சரி. ஸ்டார்ட் பண்ணுவோம், கொஞ்சம் இதை பத்தி தெரிஞ்சுக்குவோம் ம் 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 அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியுங்க. ஒரு பேசிக் ஐடியா தெரியும் எனக்கு. ஓகே ஓகே. ம். எஸ்ஏபி ஹிஸ்டரி சொல்லிடுறேன். சரிங்க. ஸோ எப்போ ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 1972ல ம். இத வந்து எஸ்ஏபின்றது வந்து பாத்தீங்கன்னா சிஸ்டம் அப்ளிகேஷன் ப்ராடக்ட்ஸ் இன் டேட்டா ப்ராசஸிங், இதான் அதோட எக்ஸ்பிளனேஷன். ஓகேவா? ஓகே. ம். ம். சரிங்க. எஸ்ஏபி இஆர்பின்றது எஸ்ஏபி ப்ராடக்ட், அதாவது எஸ்ஏபி கம்பெனியோட ஒரு ப்ராடக்ட் தான் எஸ்ஏபி இஆர்பி சொல்யூஷன்ஸ். சரி. ம். எஸ்ஏபின்ற ஒரு கம்பெனி எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா 1972ல. எப்படின்னா ஒரு 5 ஐபிஎம் எம்ப்ளாயிஸ் வந்து சேர்ந்து ம். அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க இதை. அவங்க சரி. ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா பினான்சியல் ம். மட்டும்தான், அதாவது ஓ, எஃப்ஐ மாடியூல் மட்டும்தான் எஃப்ஐ. அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. ஓகே. அதுக்கப்புறம் 1986ல ம். என்ன பண்ணாங்கன்னா அதர் லாங்குவேஜஸ்க்கு அவங்க வந்து கொஞ்சம் இது பண்ணாங்க. அதே எஃப்ஐ மாடியூலே வந்து பாத்தீங்கன்னா ஸ்பானிஷ் ம். இந்த மாதிரி ஒரு சில ஓகே. லாங்குவேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து மைக்ரேட் பண்ணாங்க அதை, அதே எஃப்ஐ ஓகே. மாடியூல்ல. இது வந்து ஜெர்மனியாக்கா? என்னப்பா? எஸ்ஏபி வந்து ஜெர்மன்ல தானே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சதுங்க? ஆமா ஆமா ஆமா, ஓகே. ஜெர்மன் தான். அப்புறம் ஓகே. ஓகே. 1995ல ம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதர் மாடியூல்ஸ் வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்டேஷன் இது பண்ணாங்க, இன்டகிரேட் பண்ணாங்க இந்த ஓகே. இஆர்பியோட. ம். ஸோ ம். 1995ல பண்ணதுதான் பாத்தீங்கன்னா R3 அப்படின்னு சொல்லுவாங்க, R3 வெர்ஷன். ஓகே. அதாவது இப்ப இருக்கிற இசிசி. ஓகே. 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 ஸோ ஃபர்ஸ்ட் பண்ணது பாத்தீங்கன்னா R1 அப்படின்னு சொல்லுவாங்க, ம். ஓகே. R1 வெர்ஷனு. ஸோ இது ம். வந்து R2. ஓகே. ஸோ இசிசின்றது என்ன அப்படின்னு கேட்கலாம் நீங்க. இசிசின்றது வந்து பாத்தீங்கன்னா என்டர்பிரைஸ் என்டர்பிரைஸ் ஒரு நிமிஷம், காம்போனன்ட், இது ஒரு நிமிஷம், சென்டர் காம்போனன்ட். ஓகே. ஓகே. இசிசியோட அப்ரிவேஷன் இதுதான். ஓகே. ஆர்ன்றது என்னன்னா ரியல் ரியல் டைம். ஆக்சுவலா ஆர்ன்றது என்னன்னு கேட்பீங்க இல்லையா? இந்த ரியல் டைம். R3 R1 சொல்லுங்க. இந்த ஆரா? ஆமா, ஓகே. ஆர்ன்ற மீனிங் என்னன்னா ரியல் டைம். இசிசின்றது என்டர்பிரைஸ் சென்டர் காம்போனன்ட். ஸோ ஓகே. இப்ப இருக்கிற இசிசி வெர்ஷனோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இசிசி 6.0,
அதே போல இதுல வந்து ஓகே அப்கிரேடட் ஃபுல்லாவே பேக்கேஜஸ் வந்து அப்கிரேட் பண்ணிட்டே இருப்பாங்க இப்போ. ஓகே ஓகே ஓகேவா? ஸோ இசிசி வந்து டில் ஓகே 2027 வரைக்கும் இசிசி இருக்கும் அப்படின்ற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ எஸ்ஏபில. ஓகே. அதுக்கப்புறம் அதுக்கப்புறங்க இசிசி இருக்காதுன்ற மாதிரி சொல்றாங்க. ஆனா ஆல்ரெடி நிறைய கம்பெனிஸ்ல இன்னுமே இசிசி தான் வச்சிருக்காங்க. மேபி ம் தெரியல, அது வந்து யூஸ் பண்ண ம் முடியும்ன்ற மாதிரி விட்டுருவாங்களா என்னன்னு தெரியலன்னா மைக்ரேட் பண்ணுவாங்க S4 HANA. எஸ் இப்போ ஃபோர் ஹானா. கரண்ட் வெர்ஷன் பாத்தீங்கன்னா, கரண்ட் வெர்ஷன் என்னன்னா S4 HANA. ம் S4 HANA ஆன் பிரமிஸ் இருக்கு இப்போ. ம் க்ளவுடும் இருக்கு. ம். க்ளவுடும் இருக்குங்க. ஆமா, கிளவுட் பேஸ்ட். ம் ம் கிளவுட் பேஸ்டும் இருக்கும். ஓகே ஸோ இதான் வந்து ஒரு ஹிஸ்டரி அப்புறம் வெர்ஷன் டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ ஒர்க் பண்ண ம் போறீங்க அப்படின்னா உங்களோட வெர்ஷன் என்ன ம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ம் S4 HANAல கூட சரி பாத்தீங்கன்னா இப்போ வந்து 2020 எடிஷன், 2021 எடிஷன், ஒவ்வொரு இயருக்கும் ஒரு ஒரு பேக்கேஜ் இன்க்ளூட் பண்ணி ஒவ்வொரு எடிஷனா விட்டுட்டே இருப்பாங்க அவங்க. அது வந்து S4 HANAல புரியுது. பாத்தீங்கன்னா இந்த இயரை வச்சு எடிஷன் இருக்கும் இப்போ. ஓகே ஓகே. 20 இப்போ 24 இல்லையா, 2021ல ஆமா. 24லயே இருக்கும் இப்போ. கரண்ட் பாத்தீங்கன்னா ஓ 21ல சரி சரி. இருக்கும், 20ல இருக்கும். அந்த ஒவ்வொரு இயர் பேஸ்ட்ல இப்பதான் அவங்க வந்து அந்த வெர்ஷன்ஸ் வந்து விட்டுருக்காங்க இப்போ S4 HANAல. இது வந்து சரி 6.0 தான். ஆனா பேக்கேஜஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணி அந்த வெர்ஷன்ஸ் வந்து விட்டுட்டு இருக்காங்க இப்போ. இதான் வந்து டீடைல்ஸ் இப்போ. புரியுது. ஆனா ஓகேவா? இப்ப ஒரு சின்ன டவுட்டுக்கா, ஆ, இது என் ஃப்ரெண்டு வந்து சொல்லும் போது இசிசிக்கும் எஸ் ஃபோர் ஹானாவுக்கும் என்ன அவனுக்கு டிஃபரன்ஸ் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவன் மெயினா சொன்னதே வந்துட்டு இது கிளவுட்ல வந்து சேவ் ஆயிரும் எது? அப்படின்னு தான் சொன்னான். இது எஸ் ஃபோர் ஹானாவை கிடையாது கிடையாது. இசிசிக்கு S4 அதுக்கும் HANA அப்ப இல்ல. வந்து ஆ, ஆன் பிரமிஸ் ம், எடிஷன் அப்படின்னு சொன்னாங்கன்னா, இல்லைன்னா ரைஸ் ம். எடிஷன் சொல்லுவாங்க, அரைஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆன் பிரமிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது ரைஸ். எல்லாமே ஆ, ஆஹ் இது ம், எல்லாமே ம். பாத்தீங்கன்னா அவங்க இதுலயே தான் ஸ்டோர் ஆகும். ஆனா கிளவுட் எடிஷன் ஓகே போனாங்கன்னா தான் அது கிளவுட் வந்து என்டையர்லி கொஞ்சம் டிஃபரெண்ட். ஓகே அது தெரியல, நான் ஒர்க் பண்ணதில்ல கிளவுட்ல. அதனால சரி. ஃபுல்லாவே டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாவே அவங்க தான் பண்ணுவாங்க. இப்ப யாரும் அந்த அவங்க அளவுக்கு பண்றாங்க. போகல. ஆமா. சரி. ம். ஓகேவா? இசிசிக்கும் ஓகே ஓகே. S4 HANA வெர்ஷன் ஆன் பிரமிஸுக்கும் எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. எக்ஸப்ட் பிபி மட்டும்தான் சேஞ்சஸ் வரும். ஓ வெண்டார்ல. பிபினா வெண்டார் வெண்டார் வெண்டர். மாஸ்டர்ல. இங்க வந்து வெண்டர்னு கிரியேட் பண்ணுவோம். இங்க பிசினஸ் பிபி பார்ட்னர். பிசினஸ் பார்ட்னர்னு பிசினஸ் கிரியேட் பார்ட்னர். பண்ணும். ஆமா. ஓகே மத்தபடி ஓகே எல்லாமே ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து சேமா இருக்கும். ஒரு சில வேரியேஷன்ஸ் வரும். இவங்க ஓகேக்கா. வந்து S4 HANAல பாத்தீங்கன்னா நிறைய அப்கிரேடடா இருக்கும். என்னன்னா டேஷ்போர்டுன்னு சொல்லுவாங்க. டேஷ்போர்ட்னா ம் ஒரே ஓகே. பேஜ்லயே ஒரு மாதிரி சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிடலாம். இப்போ புரியுது புரியுது. ஒரு சில ஆப்ல உங்களுக்கு பாத்தீங்கன்னா நாங்க தேவையானது எல்லாமே. ஒரு பட்டன் பட்டனா இருக்கும் இல்லையா, பட்டன் மாதிரிலாம் இருக்கும். ஆமா. ஒரு ஃபீல்டு ம் டக்குன்னு உள்ள போனா வேற ஒரு ரிப்போர்ட்டை பார்க்கலாம். இந்த ஃபீல்டுக்கு உள்ள போனா அந்த மாதிரி டேஷ்போர்டு டிசைனிங் எல்லாமே வந்து S4 HANAல ஃபியோரின்னு சொல்லுவாங்க. ஓகேக்கா. அதுதான் ஃப்ரண்ட் அண்ட் சரி அப்ளிகேஷன். தெரியும். ஃபியோரி மூலமா ம் பண்ணுவாங்க S4 HANAல. அதுதான் வேரியேஷன்ஸ் புரியுது. வரும் இதுல. ஓகே. இப்ப நார்மலா கம்பெனில யூஸ் பண்றது இப்ப தியரி தான் யூஸ் பண்றாங்களா? எந்த கம்பெனில? இப்ப நார்மலா இப்ப எஸ்போர் ஆன இம்ப்ளிமெண்ட் பண்ற கம்பெனி வந்து தியரியில தான் அதை ஒர்க் பண்றாங்களா இல்ல ஃபியோரி தான் ஃப்ரண்ட் எண்ட். எஸ்பிஆர்ஓ ஆமா இந்த மாதிரி நம்ம ஆமா. S4 HANAலே ஓ வந்துரும். அப்படியா? அது இன்க்ளூடிங் பேக்கேஜ் அது. ஓ ஃபியோரி. சரி சரி சரி. ம். ம் ஓகே. ம் ஃபியோரி கன்சல்டன்ட் தனியா இருப்பாங்க. அவங்க பேசிஸ் மாதிரியே தான் அவங்க ஃபியோரி படிச்சுட்டு ம் வருவாங்க. நமக்கு ஓ நிறைய அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சில ரிப்போர்ட் வந்து கஸ்டமைஸ் பண்ணி ஏதோ ஒரு பேஜ்ல அந்த எண்ட் யூசருக்கு வந்து இந்த 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 இடத்துல ஒரு பட்டன்ல வேணும் எனக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம ஃபியோரி கன்சல்டன்ட் கிட்ட ஆ தான் இன்புட் எல்லாம் கொடுத்து அவங்க தான் டிசைன் பண்ணுவாங்க. புரியுதுக்கா புரியுது. நம்ம ரிப்போர்ட்டே தியரினா அவங்க. அது வந்துகிட்டு டெக்னோ ஃபங்க்ஷனல் கன்சல்டன்ட் அந்த மாதிரி வந்துருவாங்கக்கா தியரியில வேலை ஃபியோரி செய்றவங்க. வந்து ஆமா, ஆக்சுவலா அவங்க டெக்னோ ஃபங்க்ஷன்ல தான் வருவாங்க. அபாப் படிச்சிருப்பாங்க இப்ப அவங்க. அபாப் கிடையாது, ஃபியோரி வேற, செப்பரேட். ஓ ஓ ஓகே அவங்க ஓகேக்கா ஓகே. நான் அந்த பேசிஸ்க்கு ஈக்குவலா இருக்கும். அவங்களோட பேசிஸ் கன்சல்டன்ட் தான் மோஸ்டா அந்த ஃபியோரி படிச்சுட்டு ஃபியோரியா வந்துடுறது. சரி 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 சரி. இல்ல, ம். எனக்கு தெரிஞ்ச அக்கா அது மாதிரி வேலை செய்றாங்க. ஆ, அவங்க ஃபியாரியில வேலை செய்யறேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக. ஓகே ஓகே. ஃபியோரி வந்து ஓ அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி தான் அது ஆக்சுவலா அவங்களோட இது.
அவங்க ஃபைனான்ஸ் கண்ட்ரோல்ல தான் இருக்காங்க. ஃபைனான்ஸ் எஃப்ஐல வராது ஃபியோரி. ஃபியோரி வந்து அப்படியா? எல்லா மாடியூலுக்குமே இவங்க இது பண்ணி கொடுக்குறவங்க தான் அவங்க ஃபியோரி கன்சல்டன்ட். இல்ல ஃபர்ஸ்ட் அவங்க வந்து அந்த ஃபைனான்ஸ் எல்லாம் போனாங்க. ஓ, அதுக்கப்புறம் இந்த இது திருப்பி இது பண்ணிட்டு இது தியரி ஓகே வச்சுட்டாங்க. ஓகே ஓகே. ம் 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 ம். அப்படி. சரி, ஓகே. இது ஓகே தானே உங்களுக்கு? இப்போ சரி. வந்து ஆ ஒரு புரியுதுக்கா. சில பேசிக் மட்டும் பார்ப்போம் இந்த ஒரு 2 நாள் செஷன்ல. சரி. சர்வரை பத்தி உங்களுக்கு சொல்லணும். இப்போ சர்வர்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மெயினானது இதெல்லாம் சரிக்கா. டெவலப்மெண்ட், ம் குவாலிட்டி, ப்ரொடக்ஷன். அதே போல இப்போ நார்மலா சர்வர், ம் இப்போ ஐடில நீங்க ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களுக்கு சர்வர்ன்றது நல்லா டீடைல்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒரு சரி. டெவலப்மெண்ட் ஒரு சர்வர் வச்சிருப்பாங்க. இப்ப நான் ஆக்சுவலா ஒரு ஐடில தான் இருந்தேன். வேற சாஃப்ட்வேர்ல தான் முதல்ல இருந்தேன். இப்பதான் ஒரு 4-5 இயர்ஸா இதுல வந்தேன் நான். சரி. எல்லா ஐடிலயும் பாத்தீங்கன்னா எல்லா ஐடி ப்ரோக்ராமர்ஸும் தெரியும். ஏன்னா அவங்க பண்ற ஒர்க் ஃபுல்லாவே டெவலப்மெண்ட்ல தான் கிரியேட் பண்ணுவாங்க. டெஸ்டிங் சரி. பண்ணும்போது டெவலப்மெண்ட்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் குவாலிட்டி சர்வர் இருக்கும். அதுல மூவ் பண்ணுவாங்க. மூவ் பண்ணிட்டு அவங்களோட ம் ஒர்க்க மூவ் பண்ணிட்டு குவாலிட்டியில டெஸ்ட் பண்ணுவாங்க. குவாலிட்டி சர்வர்ல ம் நம்மளோட இது எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்னும் போதுதான் ஆக்சுவலா அவங்க ம் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங்னு ஒண்ணு சொல்லுவாங்க. நம்ம சரி. குவாலிட்டிலயே வந்து பாத்தீங்கன்னா யூசர் வந்து அந்த இதை வந்து செக் பண்ணிட்டு அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஓகே சொன்னாதான் நம்ம ப்ரொடக்ஷனுக்கு அந்த சேஞ்சஸ் வந்து மூவ் பண்ணும். ம் ஓகேவா? ஸோ சர்வர்ன்றது ஓகே. டெவலப்மெண்ட், குவாலிட்டி. ப்ரொடக்ஷன். ஆமா. ஸோ எஸ்ஏபில ஒரு டெர்மினாலஜி இருக்கு. என்னன்னா வந்து லேண்ட்ஸ்கேப்னு ம் சொல்லுவாங்க. சரி. லேண்ட்ஸ்கேப் அப்படின்னு ஏதாவது இன்டர்வியூல கேட்டா கூட வந்து என்ன சொல்லுவோம், லேண்ட்ஸ்கேப்னா என்ன, விச் லேண்ட்ஸ்கேப் யூ ஒர்க் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா சர்வர் தான். ம் லேண்ட்ஸ்கேப் நத்திங் பட் சரி. சர்வர். சர்வர். ஓகே. ஆமா. இப்போ நார்மலா இப்ப ம் நீங்க வந்து ஒரு சர்வர் வந்து டெமோ சர்வர் ரெண்டல் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி. ரெண்டல் சர்வர் பாத்தீங்கன்னா டெமோல நார்மலா நமக்கு ம் வந்து 800ன்னு ஒரு நம்பர்ல தான் கொடுப்போம் அவன். ம் ம் அந்த கிளைண்ட்னு பார்த்துருக்கேன். சொல்லுவாங்க அதை. கிளையண்ட்டுக்கு பக்கத்துல இருக்கு. ம் கிளைண்ட் ம் 800 கிளைண்ட் தான் மோஸ்ட் ம் அந்த டெமோல கொடுப்பாங்க. நம்ம நார்மலா ரியல் டைம்ல பாத்தீங்கன்னா 100 ம் to 500 வரை யூஸ் பண்ணுவோம். ஓகே. 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 அதேதான். இப்போ சப்போஸ் வந்து ஒரு கம்பெனில ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒவ்வொரு பாத்தீங்கன்னா கம்பெனிக்கும் ஒவ்வொரு நம்பர் அவங்களே யூஸ் பண்ணிக்குவாங்க அதுக்காக. நார்மலா 100, 200, 300 இதான் யூஸ் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு. 500க்குள்ள தான் யூஸ் ஓகே. பண்ணுவாங்க அவங்க நம்பர்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் வந்து டெவலப்மெண்ட்ல 100 வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. குவாலிட்டிக்கு சரி. தனி ஐபி இருக்கும். ஸோ அந்த ம் குவாலிட்டிலயும் இப்போ கிளைண்ட் பாத்தீங்கன்னா 100னே வச்சு யூஸ் பண்ணுவாங்க. ஓகே. அதே போல ப்ரொடக்ஷன்லயும் 100ன்னு இருக்கும். 100 வச்சு. ஸோ சரி. ஓகே. இதுக்கு ஒரு ஐபி இருக்கும். இதுக்கு கான்ஃபிகரேஷன்ஸ் வேற இருக்கும். இதுக்கு கான்ஃபிகரேஷன் வேற இருக்கும். ம் ஓகே. ஓகேவா? ப்ரொடக்ஷன் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். ப்ரொடக்ஷன் வந்து எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டாங்க. நார்மலா இப்ப கன்சல்டன்ட்ட ம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஜஸ்ட் ம் வியூ பண்ணி தான் பார்க்கலாம். சரி. ஒரு சில இதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா, எஃப்ஐக்கு அந்த ஆக்சஸ் குடுத்துருப்பாங்க. எடிட் பண்ற மாரி. பட் நமக்கெல்லாம் வந்து ம் புரொடக்ஷன் ஆக்சஸ் வந்து குடுத்துருக்க மாட்டாங்க. ஒரு ம் எமர்ஜென்சி டைம்ல ஏதோ ஒரு ஒர்க் பண்ணணும் அப்டின்னும்போது, ம் நமக்கு வந்து ஆக்சஸ் குடுத்த பிறகு தான் நம்ம அத பண்ண முடியும். நார்மலா புரொடக்ஷன்ல நம்ம கை வைக்க மாட்டோம். சரி. ஸோ இப்ப லேண்ட்ஸ்கேப் தான் என்னன்னு கேட்டாங்கன்னா, எந்த லேண்ட்ஸ்கேப்ல நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்டின்னு கேட்டீங்கன்னா, நான் வந்து டெவலப்மெண்ட் குவாலிட்டில ஒர்க் பண்ணேன். ம் சாரி. பரவாயில்ல. ஓகே. சரி. ஒரே நிமிஷம். ம்